ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பற்றி ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஸ்லேவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் ரீஎன்கார்னேஷன் ஆகிறான். என்ன ப்ரோ அதான் எல்லா மான்வாலையும் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம ஹீரோ முழுக்க ரீஎன்கார்னேஷன் ஆகி அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே இருக்க போகிறது கிடையாது. என்னதான் அவன் அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் பல மில்லியன் டீமன்ஸை கொண்டு இருந்தாலும் எல்லா ரீஎன்கார்னேஷன் அனிமே மான்வா மாதிரி இவன் இதே ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருப்பான்னு சொல்லி நான் நினச்சேன். பட் சாப்டர் 2ல் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மான்வானை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவ் வந்துச்சு. இன்னும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. காசா பணமா ஒரு லைக் தானே போட்டு விடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வள கொலன்னு பேசிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது த வாய்ஸ் ஆஃப் ஜெயின். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. ஆஹா, நான் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வந்து ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கானா, சீலிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைக்குது. இப்போ நம்ம ஹீரோ ரீஎன்கார்னேட் ஆயிருக்கிற வேர்ல்டு வந்து நம்ம வேர்ல்டு மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் பின்தள்ளி இருக்கு. ஏதோ வேலை செய்ய முடியாமல் இறந்து போன எனக்கு இப்படி ஒரு ரீஎன்கார்னேஷன் கிடைச்சிருக்கே. அதுவும் இல்லாமல் நான் ஒரு ரிச் ஃபேமிலியில் ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. இனிமேல் எனக்கு அன்பு கட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு 3 வயசாச்சு. ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு ஜன்னல் வழியில் வெளி உலகத்தை பார்த்தேன். அது ரொம்பவுமே வந்து அழகா இருந்துச்சு. அழகா மட்டும் இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. மேபி நான் சின்ன பையனா இருந்தனால எனக்கு அந்த உலகம் பெருசா தெரிஞ்சிருக்கலாம். பட் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஒரு உலகத்தை கூட என்னை ரசிக்கவும் இல்லை. மாஸ்டர், நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்னை தூக்கிட்டு போனாங்க. அவங்க தான் என்னோட பேபி சிட்டர். நீங்க இப்படி பண்ணக்கூடாது மாஸ்டர், அது ரொம்பவே வந்து ஆபத்தானது. இனிமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த கிங்டமுக்கே தெரியிற ஒரு கிராண்ட் டியூக்கோட மகனா தான் நான் பிறந்திருக்கேன். கிராண்ட் டியூக் டிராகோனியோட பையன் லியோ ஹார்ட். அது வேற யாரோட பேர் இல்லை, என்னோட பேர் தான். எனக்கு 8 வயசு இருக்கும்போது என் கையில் ஒரு ஸ்வாடை கொடுத்தாங்க. அதை பிடிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிங்டமோட நைட்டாக வரணும்னு சொல்லி நான் அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சேன். நான் நல்லா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய நைட்டாக வரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கோத்திக் அப்படின்ற ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணார். என்னதான் ஸ்டார்டிங்கில் அவர் நல்லா என்கிட்ட பேசினாலும், ஆனால் ட்ரைனிங் செக்ஷன் வரும்போது எப்பா என்னால் முடியல. அப்போ எனக்கு வெறும் 14 வயசு தான். அப்போ ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு, என்னால் தூக்க முடியாது, ஒரு கயிறை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு லேப்னு சொல்லிட்டு என்னை வச்சு பாடுபடுத்திட்டாரு. இந்த நைட் அப்படின்றவங்கலாம் ஹியூமன் உருவத்தில் இருக்கிற ஒரு உண்மையான மிருகம் தான் நினைக்கிறேன். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நைட்டாக மாறணும் தான் நானும் கடுமையாக ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஹானரும் ரொம்ப முக்கியம். நான் நினச்ச மாதிரி ஒருத்தனா மாறணும்னா நான் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் வெறும் ஹோலி வாட்டரை மட்டும் தான் குடிக்கணும். டிராகோனியோட பையனான நான் இந்த டியூக்கு ஒரு தலைவனாக வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு நல்ல கிராண்ட் டியூக்காகவும் ஒரு பெரிய நைட்டாகவும் வரணுங்கிறது என்னோட ஆசை. ஆனால் ட்ரைனிங் எடுக்கும்போது என்னதான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ ஒரு கடவுள் வந்து என்னை காப்பாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லி எனக்கு தோணும். என்னோட 16 வயசுல நான் அந்த குஷ்டுக்கு வந்து ரெடியானேன். 16 வயசுல அந்த உலகத்தையே நான் சுற்றி வர மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து போனேன். எதுக்குன்னு கேட்பீங்களே, அந்த காடஸ், அதாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான்ல, அந்த ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு குவிஸ்ட். அது எப்படி சிதம்பரம் ஒரு குவிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமா காடஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. இந்த குவிஸ்ட் என்னன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய நன்மைகளை செய்கிறது தான். அப்படி நம்ம செய்யும் போது அந்த காடஸே நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. நான் குவிஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே நிறைய டீமன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று மக்களை வந்து தாக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாள் என்னோட ஸ்வாடை நான் யூஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த மக்களை துன்புறுத்திட்டு இருந்த எல்லா ஆர்க் அப்படின்ற டீமன்ஸ் எல்லாத்தையுமே நான் தோக்கடிச்சேன். ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கொன்னேன். இதே மாதிரி நிறைய குஷ்ட முடித்தேன். அப்போ முடிக்கும் போது எனக்கு 20 வயசாச்சு. என்னோட 20வது வயசுல தான் அந்த காடஸை நான் பார்த்தேன். அவங்க என்னை பார்த்து, டிராகோனியாவோட பையன் லியோ டிராகோனியா, உனக்கு நான் ஒரு குவிஸ்ட் தரேன், என் மேலே இருக்கிற ஹானர் அண்ட் ஃபெய்த்தை ப்ரூவ் பண்ணுறக்கு. அவங்க கொடுத்த குவிஸ்டையும் நான் அக்செப்ட் பண்ணேன். அதே மாதிரி இவ்வளோ நாள் ஸ்லேவாக இருந்த நான் ஒரு நாள் நைட்டாகவும் மாறினேன். அதுக்கப்புறம் நான் கவுண்ட்லெஸ் ஆன டீமன் ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே கொன்னேன். ஈவன் இந்த உலகத்துக்கு ட்ரபிளை கொடுத்துட்டு இருக்கிற காப்ளின் அண்ட் ஈவில் கல்ட்டை கூடிய கொன்னேன். கடைசியாக நான் வந்து 70 லட்சம் ஆர்க்ஸை கொன்னேன், இன்க்ளூடிங் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். தான் அந்த ஜென்ரேஷனை நான் வந்து கொண்டு அழிச்சேன். இனிமேல் இந்த உலகத்தில் யாருமே துன்புறுத்த முடியாதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் இறந்து போனார். எங்கள் டெமிகார்டு இறந்து போனார். அதுக்கு காரணம் என்னன்னா, எம்பையர் ஆளுங்க ஆர்க் டீமன் சமன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட சண்டை போடும் போதே இறந்து போயிருக்காரு. இப்போதான் அந்த ஆர்க்ஸ் எல்லாம் கொன்னேன். அதுக்குள்ள இதுங்க வந்துருச்சா? அந்த சமயத்தில் தான் நான் காடஸை பார்த்தேன். அவங்க, நீ என்னோட குவிஸ்ட்ல வந்து வின் பண்ணிட்ட, உனக்கு நான் ஒரு பதவியை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய பதவி கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாமே எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன். காரணம், என்னை நம்பி என் கூட இவ்வளோ நாள் சண்டை போட்ட மக்களை நான் தனியாக விட விரும்பல. அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல நான் அவங்கள தனியாக விட மாட்டேன். அப்படிதான் நான் இந்த ஒரு கிராண்ட் டியூக்கோட ஒரு கிங்கா மாறினேன். நான் பிறந்ததுலேருந்து 80 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகமே டோட்டலாக மாற ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் நாங்கள் ஃபவுட் பண்ண
பண்ண ஆர்ச் மாதிரியே நிறைய டீமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதுங்க வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திரும்ப அந்த எம்பையர் ஆளுங்க தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு கல்ட்டு கூட சேர்ந்து இந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லேவுகளுக்கெல்லாம் ஒரு பதவியை கொடுக்க கூடாது. தேர்ந்தெடுக்கிற முடிவு வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. நான் பிறந்து 96வது வருஷத்துக்கு அப்புறம் சாகர குடியு பயந்துட்டு இருந்த அந்த எம்பையரோட ஆளு அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் மட்டும் சாகிறது இல்லாம அவன் கூட இருந்த எல்லா சிவிலைசேஷனுமே வந்து செத்து போன அவன் லார்ட் ஆஃப் கெயோஸா வந்து மாறினான். என்னோட ஸ்வாடோட ஈரம் இன்னும் காயல. ஏன்னா போன வருஷம் தான் அந்த ஆர்க் எல்லாத்தையும் நான் கொன்னேன். ஆனா காயறதுக்கு முன்னாடியே மறுபடியும் அந்த ஸ்வாட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு மேல போச்சு. எங்கனால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாம போச்சு. இந்த உலகமே அழிஞ்சிச்சு. எங்களோட பெஸ்ட்டை நாங்க வந்து கொடுத்தோம். இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளையும் அழிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு பீஸை கொண்டு வரணும்னு நினைச்சோம். அப்பதான் லார்ட் லியோ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்த ஒரு காம்ரேட் என்னை கூப்பிட்டாரு. அவருடைய அப்பா கூடயும் இந்த ஒரு போர்ல வந்து இறந்துட்டாரு. அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணான். ஆனா அவங்க அப்பாவை நினைச்சு நான் பெருமைப்படுன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த கோப்ளின்ஸ் அண்ட் டீமன்ஸோட எண்ணிக்கை குறையும்னு நாங்க நினைச்சோம். குறையல. அப்பதான் எங்களோட படைகள் நாங்க திரட்டினோம். பல மில்லியன் கோப்ளின்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களோட இடத்த நோக்கி வந்துச்சு. அப்பதான் எங்களோட நைட்ஸ் எல்லாம் நாங்க பெரட்டினோம். அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நாங்களும் அவங்களுக்கு போர் தொடுத்தோம். அவங்க கிட்ட நான் சொல்றது ஒரே விஷயம்தான், நீங்க காடஸை வந்து நம்பணும். உங்க கையில இருக்கிற ஸ்வாட் அவங்களுக்காக தான் ஒரு உயிர் வந்து எடுத்துட்டு இருக்கு. இந்த சண்டையை நம்ம போடும்போது ஒரே விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை பேர்த்த இழந்திருக்கீங்க, உங்களோட லவ்டு ஒன்ஸ் இழந்திருக்கீங்க. நம்மளை சுத்தி இப்போ எல்லாமே வில்லன்ஸா தான் இருக்காங்க. அவங்கள நம்ம கொன்னாகணும். நம்மளோட குடும்பத்தை அவங்கள கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள கூட்டிட்டு போறான். அப்படிதான் நாங்க வந்து எங்களோட ஃபைனல் பேட்டில் அவங்க கூட நாங்க போட்டோம். அந்த பேட்டில் எங்களோட சோல்ஜர்ஸ் பல பேர் வந்து அவங்களோட உயிரை விட்டாங்க. ஆனா அந்த போரோட கடைசி வரைக்கும் நான் சண்டை போட்டேன். இருக்கிற டீமன் லார்ட், கோப்ளின்ஸ், டிராகன்ஸ் எதையுமே விடாம கடைசி டீமன் இருக்கிற வரைக்கும் நான் அதுங்களை கொன்னேன். அதே மாதிரி நாங்க வின்டர்ல சண்டை போட்ட அந்த வாரம் ஒரு எண்டுக்கு வந்துச்சு. ஆனா இன்னும் நிறைய டீமன்ஸ் இந்த உலகத்துல இருந்துச்சு. அதுங்க எதையுமே நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால அதுங்க வெளியே போக முடியாத மாதிரி எல்லா கேட்ஸுமே நான் அழிச்சேன். இனிமே நீங்க நினைச்சாலும் உங்க இடத்துக்கு போக முடியாது. நான் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் என்கிட்ட மாட்டினீங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா டீமன்ஸையும் நான் கொன்னேன். அப்படியே 300 வருஷமும் கடந்துச்சு. அதாவது நான் பிறந்ததுல இருந்து 300 வருஷம். இவன் தான் அந்த கடைசி மான்ஸ்டர். அவனையும் என்னோட ஒரே அட்டாக்ல நான் கொன்னுட்டேன். அந்த நேரத்தில் தான் ஒரு போர்ட்டல் மூலியமா வினோதமான ஆட்கள் எல்லாம் உள்ள வந்தாங்க. நான் இந்த டீமனை ஒரே ஸ்லேல கொன்னதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற சமயத்துல நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இது பயப்படுறதுக்கான நேரம் கிடையாது, நம்ம சண்டை போட்டு முன்னேறக்கான நேரம். நீ யாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்க அவனு திரும்பி பார்க்கறான். என்னோட பேர் வந்து லயன் ஹார்ட். என்னைய வந்து லியோன்னு கூப்பிடுவாங்க. ஒரு குளோரியஸான ஒரு நைட் நான் தான் லியோன் டிராகோனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புறான். அவனோட உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லை. அது அங்க இருந்த பொண்ணு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்பதான் நான் 300 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப என்னோட எர்த்துக்கே வந்து போனேன். சும்மா ஒன்று நாங்க போல, என் உலகத்தில் இருக்கிற எல்லா டீமன்ஸையும் கொண்டுட்டு தான் நாங்க போனேன். அப்பதான் எர்த்துல என்ன நினைச்சு சொல்லி காட்டுறாங்க. மிடில் ஆஃப் த சோல்ல ஒரு பிளாக் கலர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனா அது எந்த மாதிரியான கேட்னு சொல்லி யாருக்குமே தெரியல. நிறைய கில்டு இருக்கிற மெம்பர்ஸையும் அதுக்குள்ள அனுப்பலான்னு பார்க்கும்போது எல்லா லார்ஜ் கில்டு மெம்பர்ஸும் அதுக்குள்ள போக தயங்கினாங்க. அப்புறம் தான் கடைசியா கவர்மெண்ட் எங்களை உள்ள அனுப்பிச்சு. அங்க ஒருத்தன் ஒரு பெரிய டீமனை கொண்டுட்டு நேக்கடா நின்று இருந்தான் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. யார் ஒருத்தர் ஹே ஹரி ஹரி ஹரின்னு கூப்பிடுறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பேரு ஹான் ஹரி அண்ட் இவர் பேர் வந்து கிம் ஜின்சோ. இவங்க 2 பேருமே ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம இது யாராச்சும் கிட்ட சொன்னாலும் இது நம்ப போறது இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு டீமனை எதிர்த்து எந்த ஒரு கில்டு மெம்பர் சண்டை போட்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவர்னால தான் நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இவங்களோட கஸ்டடியில் உட்கார வச்ச மாதிரி வந்து காட்டுறாங்க. இவர் தான் நம்மளோட சேவியர். ஆமா, இன்னொரு உலகத்திலிருந்து வந்து சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் போவாங்க. அப்படி போலினா இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய அழிவு வரும். அப்படி ஒருத்தவங்க அந்த ஒரு கேட்டுக்குள்ள போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளியே வராங்கன்னா அவங்க வந்து ஓவர் பவர்டா வெளியே வருவாங்க. நம்ம நினைச்ச கூடி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனாலே அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் அதை வந்து மறுக்காம பண்ணி வைப்போம். அப்ப இவர் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆமா, நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு டெவிலை பார்த்து எல்லா கில்ட் மெம்பர்ஸும் வந்து பயப்படுவாங்க. ஏன் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரே வந்து பயப்படுவாரு. ஈவன் அவங்களால நெருங்க கூட முடியாது. பட் இவர் வந்து அசால்ட்டா அதை வந்து கொண்டிருக்காரு. ஆனா இப்ப எனக்கு என்ன பயம் தெரியுமா இருக்கு, அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு டிஃபரன்ஸ், கல்ச்சர் டிஃபரன்ஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. அதனால அவங்க மென்டாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். ஹே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹரி அப்படின்ற பொண்ணு சொல்றா. எப்படி அதை சொல்ற? ஏன்னா அவர் பேசுறது வச்சு எனக்கு தெரியுது அவர் வந்து ஒரு நல்ல பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே நம்மளோட இவன் வந்து கத்துறான். நம்ம ஹீரோ கோவப்பட்டோன்னே அங்க இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் வந்து அப்படியே உடையுது. அந்த ஹரின்ற பொண்ணு எது
இந்த கிளாஸ் உடஞ்சிருச்சா, எவ்வளோ பெரிய டீமன் வந்து அடிச்சாலும் இந்த கிளாஸ் உடையாது, எப்படி நீ லயன் ஹார்ட் அப்படின்ற பேரை வந்து கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான். ரொம்ப நல்ல பையன் ஏன் அப்படின்ற மாதிரி ஜிம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்படியே 15 நிமிஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அப்படியே கூல் டவுன் ஆகுறான். எனக்கு இது வந்து ஏதோ ஒரு ஒன்று போல ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஓவர் ஒர்க் பண்ணி நான் வந்து செத்து போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது நான் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள வந்து சம்மன் ஆகி அங்கே வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து வந்தேன். 200 வருஷங்களுக்கு அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் கொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு இந்த உலகத்தோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு மொட்டை தலையன் உட்காந்துருக்கான். என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி இவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மெஜஸ்டி, அதாவது உங்களோட மெஜஸ்டியான வேர்ல்டு வந்து எங்களோட வேர்ல்டு கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நீங்க அதுல இருக்கிற எல்லா டீமன்ஸையும் கொன்னுட்டேன்னு சொன்னீங்களே. ஆமா கொன்னுட்டேன். நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்ததுன்னு உனக்கு காது கேட்கலையா? நான் தான் சொல்கிறேன் அல்லவா, அங்க இருக்கிற ஒவ்வொரு கெட்ட சக்திகள் அனைத்தையும் நான் கொன்னேன். என்னோட நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும். கல்ச்சர் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டை தலையை வந்து யோசிக்கிறான். எனிவே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்காரு. அப்புறம் கூகுளுக்குள்ள போயிட்டு பசிக்குதுன்னு எப்படி அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்றது? ஹே, அந்த கையில் இருக்கிற பொருளை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல உங்களுக்கு பசிக்கும்ல, அதனாலதான் ஏதோ ஒன்று சாப்பிட்ற கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதையெல்லாம் இப்ப விடு, இந்த உலகம் எப்படி இருக்கு அது என்கிட்ட சொல்லு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை தலையை சொல்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிறைய கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுங்க வராம தடுக்கிறதுக்கு நாங்க ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். அந்த ஒரு கேட்குள்ள போய் அவங்க கொடுக்குற குவிஸ்டெல்லாம் முடிச்சாதான் அந்த டீமன் இங்க வராம இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா டென்ஷன் பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா டீமன்ஸும் இங்க வர ஆரம்பிச்சிரும். ஓகே சார், இப்போ உங்களுக்கு மீல் ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அந்த மீல் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையன் வந்து போறான். இவன் சொன்னது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. நம்ம உலகத்துல வந்து டீமன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மஷ்ரூம் முளைக்கிற மாதிரி முளைப்பானுங்க. எங்கிருந்து வரானுங்கன்னே தெரியாது. ஆனா இதுல ஏதோ கேட் இருக்கு, ஏதோ குவிஸ்டெல்லாம் முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படின்னா ஹியூமன்ஸ் அந்த ஒரு இதுக்குள்ள அனுப்பி அவங்கள வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த மொட்டத்துல இன்னும் யுவர் மெஜஸ்டி உங்களோட ஃபுட் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஃபுட்டு கொடுக்குறான். என்னடான்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னன்னே தெரியல. அந்த ஃபுட்டும் பார்க்கறதுக்கு நீட்டா தான் இருக்கு. அந்த ஃபுட்டை வந்து சியோ லாங் டாங்னு சொல்லுவாங்களாமா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து ஸ்லேவா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவனுடைய தினந்தோறும் வாழ்க்கையில இந்த ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அவனுக்கு அதை பார்க்கும்போது ஸ்லேவரி தான் ஞாபகம் வருது. அது அப்படியே நம்ம ஹீரோ குறுகுறுன்னு பார்க்கறான். இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது நல்ல சாப்பாடு தான், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை தலையன் சொல்றான். இது வந்து அடிமைகளுக்கு தரக்கூடிய ஒரு உணவு. இது வந்து எனக்கு தெரியா? லியோன் டிராகோனியோட நானு என்னை பத்தி என்ன நினைச்ச? ஸ்லேவரிக்கு தர ஃபுட்டெல்லாம் எனக்கு தந்துட்டு இருக்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? இவ்வளோ டீமன்ஸை கொண்டிருக்கேன். கடவுள்களா நான் இருந்திருக்கேன். இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு திரும்ப வந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணுவீங்களா? இப்ப பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு உங்களோட உடம்புல எந்த ஒரு ரிலீஜியஸான ஒரு ஃபெய்த்தும் கிடையாது. என்னதான் நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்துக்கு திரும்ப வந்தாலும் அவனே வந்து ஒரு நைட் அப்படின்ற மாதிரி தான், அதாவது நைட் கிங் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். எப்படியோ நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு நல்ல ஃபுட்டை கொடுத்து அவனை சாப்பிட வச்சிடறாங்க. அதையும் அவன் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்ல வேலை இந்த ஒரு ஃபுட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தானே. அண்ட் அந்த கிம் ஜின்சோ அப்படின்ற ஒரு ஹரி, நீ முதல்ல போய் அவர் கூட வந்து பேசு. எது நான் பேசுறதா? ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு தெரியாது. அது தெரியலனாலும் நீ போய் பேசு. ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி உன்னை வந்து தைரியசாலின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்க கூட பேசுறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால போய் பேசு அப்படின்னு சொன்னோடனே இவர் மெஜஸ்ட்ரி உள்ள வரலாமா? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ள வரக்க நீ மன்னிச்சிருங்க. ஹே நீயா உள்ளவா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அவர் காமா பேசணுன்னே நம்ம ஹரிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அண்ட் உள்ள இருந்துகிட்டே கிம்முக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தம்ஸ் அப் காட்டுறா. நீங்க இப்ப சாப்பிட்ட ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ஆனா அந்த ஒரு செஃபோட சின்சியாரிட்டி என்னால இந்த ஃபுட்ல பார்க்க முடியுது. அண்ட் நான் இந்த மாதிரி ஃபுட்டுக்காண்டி ஒன்றும் எரிஞ்சு பேசல. உங்களோட ஆட்டிடியூடே சரியில்லை. ஒரு கிங்கு கிட்ட உங்களுக்கு எப்படி பேசணும்னே தெரியல. ஐயோ அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. இல்ல அதை விட ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் பேர் என்ன வரும்? ஹான் ஏதோ வரும் தானே? ஆமா என் பேர் ஹான் ஹரி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இந்த உலகத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். டீமன்ஸ் அதுங்க இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சா? நம்ம ஹரிக்கு வந்து அவங்க ஒரு மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனை எப்படியாச்சும் ஹண்டர் அசோசியேஷன்ல சேர வைக்கணும். அவன் அதுல சேரலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த கண்ட்ரில இருக்கிறதுக்கு அவனை ஒத்துக்க வைக்கணும். அப்பதான் நம்மளோட ஹரி கேட்கறா, யுவர் மெஜஸ்டி நீங்க உங்க வேர்ல்ட்ல இருந்து இந்த வேர்ல்டுக்கு வரக்கு ஒத்துக்குவீங்களா? அப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த சவுத் கொரியா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலி எதுக்கு இவங்க இவரை இங்க இருக்க வைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு 21st செஞ்சுரியில
நம்ம ஹீரோ மாதிரி நிறைய சேவியர்ஸ்னால தான் இந்த மாதிரி வேர்ல்டு வார்லாம் நடக்க ஆரம்பிக்குதாமா. ஸோ மற்ற கண்ட்ரிக்கு நம்ம கில் மெம்பர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அவ்வளோதான், அவங்க நல்லா பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அதனால நம்ம கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை. அப்படின்னா இந்த இடத்துல இருந்தேன்னா நான் நிறைய பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படித்தானே ஒரு நைட் கிங்கா இருக்கிறேன்னா பேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீங்க ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, அப்படின்ட்டு இல்ல, அது எப்படி இவ்வளோ நாளா ஒரு நைட் கிங்கா இருந்தேன்னா ஒரு கவர்மெண்ட் கீழே ஒரு சோல்ஜரா வேலை பார்ப்பேன், நான் இந்த உலகத்துல என்னோட நைட் ஆர்மியை உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றது எல்லாத்துக்குமே நம்ம ஹரினால தலை மட்டும் ஆட்ட முடியுது. அப்புறம் ஹரி அந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம ஹையர் அப்ஸ்க்கு என்ன சொல்ல போறோம், அவங்களுக்கு என்ன சொல்லி நம்ம புரிய வைக்கிறது, இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் அப்படின்றவன் சொல்றான். இவரெல்லாம் பேசுறத பார்த்தா கவர்மெண்டே இவர் கீழே இருக்கணும்ன்ற மாதிரி பேசுறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு கில்டு மெம்பர்ஸ் தான், அவனுங்களை சும்மா விடக்கூடாது. யார் அது, அந்த ஃபோனிக்ஸ் கில்டு மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டென்ஷன் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி டென்ஷன் பிரேக் வந்து இந்த விவசாயம் பண்ற இடத்துல எல்லாம் வந்துச்சுன்னா அந்த டென்ஷனோட டீமானிக் எலமெண்ட் வந்து அந்த நிலத்துல ஸ்ப்ரெட் ஆகி அங்க பயிரே வந்து விளையாதாமா. அது வந்து ஒரு சாதாரண எல்லோ கலர் கேட்டு தானே, இந்த லீயா இன்னும் உள்ள போகாம இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான், நம்ம அந்த இடத்துக்கு இமீடியட்டா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இது ஃபோனிக்ஸ் கில் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இவங்க பேசுறது வச்சே தெரியுது இவங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு. இவ்வளோ நேரம் நான் இங்க இருந்ததுல ஒன்று கண்டுபிடிச்சேன், இவங்க கிட்ட நான் நினைச்சது ஒண்ணு இல்ல, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க டெமீரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேரை வந்து சொல்றான். அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்க அந்த டென்ஷன் இருக்கிற இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க நிலையிற அரிசி எல்லாமே வந்து அந்த ஒரு எலமெண்ட்னால பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, லீ இதெல்லாம் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த லீ அப்படின்றவனை வந்து காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர். இவன் தான் அந்த ஃபினாக்ஸ் கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கில்டில் இருக்கிறவன். ஓ அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கீங்களா, நல்லது நல்லது அப்படின்ற மாதிரி அந்த லீ அப்படின்றவன் வந்து சொல்கிறான். இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது இவன் வந்து வேணும்னே அந்த டென்ஷன் பிரேக் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். காரணம் என்னன்னா இதுக்கு மேலே என்னால் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சிருந்திருப்பான். பட் அந்த ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நான் அந்த டென்ஷனுக்குள்ளே போனால் அவனுக்கு நிறைய காசு கிடைக்கும், இருந்தாலும் டேக்ஸ் எல்லாம் கட்டாமல் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கான். அதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்காதனால இப்போ அந்த டென்ஷன் வந்து பிரேக் ஆகட்டும்னு சொல்லி இவன் விட்டுருக்கான். ஹே லீ, இந்த டென்ஷன் ஓப்பன் ஆகி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, எனக்கு தெரியும் என்னோட மெம்பர்ஸுக்கு வந்து நிறைய காயாயிருக்கு, அதனால தான் எங்களால் உள்ளே போக முடியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இப்படி அசால்ட்டாக சொல்கிற, இப்படியே விட்டோம்னா இந்த நிலமெல்லாம் அழிஞ்சு போயிடும், அப்போ நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சொல்கிறான். இவன் எதுக்கு இப்படி சைல்டிஷாக நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறா. அப்போ தான் கிம் சொல்கிறான், ஹே ஹரி, நான் உன்ட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஆள் பலமும் மணியும் தான் வந்து இந்த உலகத்தில் ஜஸ்டிஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இது யாரு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி அந்த லீ வந்து யோசிக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். மெஜஸ்டி லியோன், நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் அவர் இருந்துட்டு என்னோட பேரை இவ்வளோ கேவலமாக சொல்லாத, என்னோட டைட்டில் வச்சு நீ கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யாரா நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லீ அப்படின்றவன் சொல்லும் போது, இந்த மாதிரி லோ லெவலில் இருக்கிறவனா என்னை பார்த்து இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்மையாக கூட பாவறான். இந்த உலகத்திலே 20 எஸ் ரேங்க் ஹண்டர் தான் இருக்காங்க, அதில் ஒருத்தவன் தானா என்னைய பற்றி இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அந்த லீ அப்படின்றவன் யோசிக்கிறான். என் கையால் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி லீ அடிக்கிற மாதிரி வர, அவர் வந்து ஒரு சேவியர் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹரி சொல்கிறா. ஓ அப்படின்னா நீங்கள் ஒரு சேவியர் தானா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன், என் பேர் இட்லி, நான் வந்து ஃபோனிக்ஸ் கில்டுலேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு வந்து டீட்டெயிலாக எதுவும் தெரியாது, அதனால் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஹரி கேட்குறா. ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி டென்ஷன் பிரேக்ஸ் வந்து இந்த மாதிரி நிலத்துலலாம் ஆச்சுன்னா இங்கே வந்து பயிர் விளையாது, அந்த நிலமே இதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத நிலமாக மாறிடும். இப்போ இந்த நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு, இதை நம்ம காப்பாற்றிக்கணும். ஏன் இப்போ நான் அவசரமாக சொல்கிறேன்னா, இதுதான் எங்கள் நாட்டில் இருக்கிறதுலேயே வச்சு ஒரு பெரிய நிலம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. சரி இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு சொல்யூஷன் வந்து அந்த டென்ஷனுக்குள்ளே நம்ம போய் அதில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அப்படின்னா இங்கே வந்து இந்த நிலமும் அந்த டென்ஷன் கேட்டும் தானே பிரச்சனை. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருச்சு, உன்னோட ஃபோர்ஸஸ் எல்லாம் கூட்டுவா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. இந்த கேட்டுக்குள்ளே போய் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டென்ஷனுக்குள்ளே நான் போகணுன்னா அதுக்கு நான் பர்மிஷன் வாங்கி ஆகணும், எந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராகவும் நான் உள்ளே போகலாம், இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எந்த ஒரு பர்மிஷனும் வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹரின்ற பொண்ணு சொல்கிறா. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நேஷன் கிட்ட நீங்கள் கேட்க மாட்டீங்களா, என்ன ஒரு நேஷன் இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ இமீடியட்டாக உங்கள் நேஷனோட தலைவர்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் அப்படி தான் நம்ம ஹீரோ வந்து
வந்து அந்த நேஷனோட பிரசிடென்ட் கிட்டயும் வந்து பேசி இருந்திருப்பான். மெஜஸ்டி நீங்க கேட்ட மாதிரி இந்த டால்ஸ் எல்லாம் செய்யறவங்களை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிடுறா. சரி எதுக்கு இந்த டால்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. உங்களுடைய நிலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதையே பியூரிஃபை பண்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த ஒரு பொம்மையை வச்சு பியூரிஃபை பண்ண போறீங்களா? அவர் என்கிட்ட 2 ரிக்வெஸ்ட்டை கேட்டாரு. இந்த மாதிரி டால்ஸ் மேக் பண்றவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும், அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு டால்ஸ் மேக் பண்றவங்கள கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து டால்ஸ் வந்து மேக் பண்ணி கொண்டு வர சொன்னாரு. ஆனா ஒவ்வொருத்தவங்க கொண்டு வரும்போதும் அவருக்கு அது எதுவுமே பிடிக்காம இருந்துச்சு. அதுவும் முக்கியமா அந்த ஒரு டால்ஸ் வந்து பொண்ணுங்க தான் மேக் பண்ணுமாமா. அப்படி மேக் பண்ணி கொண்டு வர எல்லா டால்ஸையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவர் வந்து தூக்கி வீசிட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே ஒரு குழந்தைக்கு அம்மா தானே, எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டால்ஸ் மேக் பண்ண தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற எல்லா டால்ஸையுமே தூக்கி வீசுறாரு. அப்பதான் ஒரு 97 வயசு பாட்டி வந்து ஒரு டாலை வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இந்த டால் ரொம்பவுமே அழகா இருக்கு, உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க? எனக்கு 12 குழந்தைங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போதைக்கு என்கிட்ட உங்ககிட்ட தரக்கு எதுவுமே இல்லை, ஆனா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒன்று தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் நம்ம ஹீரோ அந்த டாலை வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ற இடம் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துக்கு கொண்டு போறான். அப்புறம் ஒரு ஷீட் மேல அந்த டாலை வந்து வைக்கிறான். அந்த டாலை வச்சதுக்கு அப்புறம் ஏதோ மந்திரமெல்லாம் பண்றான். ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு கோல்டன் கிளாஸை வந்து நம்ம ஹீரோ வெளியெடுக்கிறான். இந்த நிலத்தின் தாயை நான் இப்போ வெளியெடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ மந்திரமெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த ஒரு கோல்டன் கிளாஸ்க்குள்ள தானா வந்து வாட்டர் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இது எப்படி உருவாகுது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அந்த நேரம் தான் அந்த சூரியன் வந்து உதயமாச்சு. இப்போலேருந்து இந்த ஒரு உலகம் ஒரு புதுசான உலகத்தை பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கண்டினியூவாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு உதயமாகிற சூரியன் இந்த உலகத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாட்டர்லாம் அந்த ஒரு டால்குள்ளே வந்து போகுது. எப்படி அந்த கோல்டன் மக்குக்குள்ள இந்த தண்ணியெல்லாம் அந்த டால்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் அந்த டால் வந்து எந்திரிச்சு நிற்குது. நம்ம ஹீரோவும் அந்த டாலை பார்த்து, நிலத்தின் தாயே உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்கள கிரீட் பண்ணுறான். டெமீரா உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த டால் வந்து சொல்லுது. இந்த நிலம் ஈவில் பவர்னால வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈவில் ஸ்பீஷிஸ் கூட இந்த நிலத்தில் இருக்குது. ஆனால் கடவுள் நம்பிக்கை, அந்த டைமனிட்டி அப்படின்ற ஒரு இது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா எல்லாத்தையும் அழிப்போன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்களே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. சரி இப்போ நீ என்ன பண்ணலான்னு சொல்லி இருக்க? இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பவர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. அவங்கள ஒரு சரியான பாதையில் நான் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே என் சைடு கூப்பிட்டு ஒரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. டியர் டமேரா, இந்த ஒரு நிலம் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலத்தை வந்து பியூர் பண்ணணும். எப்படியாச்சு இந்த நிலத்தில் இருக்கிற ஈவில் சக்தியெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். நீ கேட்ட மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் வந்து அதோட உடம்புலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை இந்த நிலத்தில் வந்து விடுது. அந்த ஒரு சொட்டு தண்ணி அப்படியே நம்ம நிலத்தில் படும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நிலத்துலேருந்து ஒரு பெரிய ஒளி மாதிரி ஒன்று வருது. அது வந்தோடனே இவ்வளோ நேரம் அந்த கேர்ஸ்டாக இருந்த அந்த செடிகள்லாம் வந்து மறுபடியும் க்யூர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவங்கனால இதை பார்த்துட்டு நம்பவே முடியல. இதை நல்லா பார்த்துக்கோங்க, இப்படிதான் கடவுள் கூட இருந்தா நம்ம இப்படிதான் இருக்க முடியும். சில பேர் இதை வேணும்னே இக்னோர் பண்ணுவீங்க, ஆனா இந்த உலக கடவுளோட இப்படிதான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த மாதிரி செல்வ செழிப்பா நாடு இருக்கும், பயிர்களெல்லாம் நல்லா விளையும். நம்ம எப்பவுமே அந்த காடஸோட நம்பிக்கையோட தான் வாழணும். அதுதான் நம்ம வாழ்றதுக்கான கரெக்டான ஒரு பாதை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ நாள் வாடி போயிருந்த பயிர் எல்லாமே வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்குது. இந்த பயிர்கள் தான் அதுக்கான ப்ரூஃப். நம்ம காட் கூட இருக்கணும், அவங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த லீ வந்து கடுப்பாயிட்டு, பயிரை யாரும் சாப்பிடாதீங்க, அந்த பயிரை மேஜிக் மூலியமா விளைய வச்சிருக்கான், அப்படின்னு அது கண்டிப்பா பாய்சனா தான் இருக்கும். கடவுளோட சக்தியை வச்சு இந்த பயிரை நான் விளைய வச்சிருக்கேன், இதே போய் பாய்சன் சொல்றான். நான் ஒரு தடவை தான் போனா பொழைச்சிட்டு போறேன்னு சொல்லி விடுவேன், மறுபடியும் எல்லாம் விட மாட்டேன். அதுவுமா என்னோட காடஸை பத்தி நீ சொன்னீங்கன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீயோட ஆட்கள் எல்லாம் கேட்க, அப்படின்னா நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான், இந்த ஒரு பயிர்கள் எல்லாம் வந்து சரியானது இல்லைன்னு சொல்லி. இப்போ நான் இந்த பயிர்கள் எல்லாம் நல்லதானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறேன். அதனால இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீ தலைய விடாத. என் க்ரூ மெம்பர்னால இது சரியா தப்பான்னு சொல்லி பார்க்க முடியும், அதனால அவனை நான் வந்து பார்க்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க விடுறாங்க. அந்த ஒரு ரைஸ் மேல வந்து அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி அவனோட சிஸ்டத்துல இது வந்து ஒரு ரேரான ஒரு பயிர், நம்ம கடவுள் டெமிரனால பிளெஸ் பண்ணப்பட்டது. இது வந்து கேன்சரை கூடி குணப்படுத்தும். பத்தாதிக்கு இந்த உலகத்துல இருக்கிற டயர் 3 டிசீஸை கூடி வந்து ரெடி பண்ணுமாமா. உண்மையாவே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரியெல்லாம் கேட்கறான். ஆமா உண்மையா
கம்மியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படின்னா செஃப் கிட்ட இருந்து ஒரு பவுல் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பவுலில் வச்சு அதை வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஜிம் வந்து குக் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் அவனோட ரிசல்ட் வந்து பார்க்குறான். அதாவது அவனோட சிஸ்டத்தை பார்க்குறான். அதில் அவனோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ரிகவரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்னவா இருக்கும், இப்படியே போனால் இந்த பயிர்களை நிறைய விலைக்கு விற்கலாமே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் மாஸ்டர் ஒரு எமர்ஜென்சி, அட வாயில போட்டிருக்கிறத மின்னுட்டு பேசு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இதோ ஒரு நிமிஷம் மாஸ்டர் முழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை முழுங்கிட்டு, மாஸ்டர் நான் அவசரமா சாப்பிட்டனால ஒரு பக்கை வந்து கடிச்சிட்டேன். ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பூஜையை கடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நான் உண்மையாலுமே ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இங்க இருக்கிற ரைசஸை மட்டும் அது பிளெஸ் பண்ணல, இங்க இருக்கிற எல்லா உயிரினத்தையும் அது வந்து பிளெஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரீயான ரீஎன்ஃபோர்ஸ்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பூஜைக்குள்ள பிடிங்க, அப்பதான் நம்ம கேட்குள்ள போனா வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்பதான் கேட்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளால நல்லா ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க அந்த டெமீரா அப்படின்ற காட் வந்து இவனை கூப்பிடுறாங்க. ஹே சைல்டு, இப்போ நான் திரும்ப போறக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு லெக்சர் மட்டும் கொடுத்துக்கவா, எப்பவுமே சரியான நேரத்துக்கு சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மறைஞ்சிடுறாங்க. அந்த ஒரு டாலு வந்து அப்படியே உயிரிழந்து கீழே விழுந்துருது. மெஜஸ்டி இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இது வந்து டைவன் பவர், இந்த உலகத்தில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. கடவுளை நம்ம நம்பினா மட்டும்தான் இந்த உலகம் சரியா இருக்கும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க, இப்போ நம்ம அந்த கேட்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இங்க அந்த லீ அப்படின்றவன் என்னோட பிளான் எல்லாம் இவனால பாலா போயிடுச்சு அப்படின்ற வந்து செமையா கடுப்பாகிறாரு. இவன் எங்க இருந்தா இங்க வந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாகிறாரு. கவர்மெண்ட் எப்படி என்னோட ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணலாம், ஆனா இவனை மட்டும் தைரியமா அந்த ஒரு டென்ஷனுக்குள்ள போக விடுறாங்க, அதுவும் கவர்மெண்டோட சோல்ஜர்ஸும் கூடயே போறாங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்மளோட அந்த லீ அப்படின்றவன் வந்து யோசிக்கிறான். மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, என்ன விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கறான். நம்ம ஆல்ரெடி அந்த டென்ஜன் வந்து ரைட் பண்ணியிருக்கோம் தானே. ஆமா மாஸ்டர் பண்ணியிருக்கோம், அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லி உனக்கு தெரியும் தானே. இவனை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் தெரியுது, இவன் வந்து காம்பேட்ல நல்லா ஃபைட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம ஆல்ரெடி அந்த டென்ஜனை ரைட் பண்ணியிருக்கோம், அங்கே போயிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் நம்ம பார்த்தோம்ல, அவன் கூட அந்த ஹரி அப்படின்ற பொண்ணு ஒரே ஒரு ஏ ரேங்க் ஹண்டர் மட்டும் தான் இருக்கா, இந்த ஒரு மான்ஸ்டரை அவங்களால சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லீ அப்படின்றவன் சொல்றான். இங்க ஒரு ஸ்க்ரீன்ல வந்து டென்ஜன் பிரேக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி வருது. ஸோ இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஒரு ஹைப் மட்டும் கொடுத்துருங்க. கமெண்ட்ஸை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஹைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. நீங்கள் ஹைப் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த மான்வாவில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி தெரிய வந்து நான் இந்த மான்வா வந்து அடுத்தடுத்த எபிசோட் போடுவேன். எனிவே இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.